Hi friends, welcome back to Ponni Easy Cooking. Thanks for supporting our channel. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காஃபி புட்டிங். இது என்னோட திவ்யா அண்ணி இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொன்னாங்க. நான் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களுமே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் கிச்சனில் அவைலபிளாக இருக்கிற பொருள் வச்சு இந்த ரெசிபி இன்றைக்கி பண்ண போகிறோம். இதை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பண்ணுறதுக்கு நான் 600 ml பால் எடுத்திருக்கேன். அது ஒரு பேனில் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் அதை நம்ம இறக்கி ஓரம் வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் தண்ணி இது நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு கெட்டி இல்லாமல் வரும். ஸோ இன்னொரு பவுலில் நான் 1/2 ஸ்பூன் கொக்கோவா பவுடரும் 1/4 ஸ்பூன் காஃபி பவுடரும் எடுத்திருக்கேன். நீங்கள் காஃபி பவுடர் மட்டும் எடுக்க போகிறீங்கன்னா 3/4 ஸ்பூன் காஃபி பவுடர் மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் பால் சேர்த்து நாம் காய்ச்சி எடுத்து வச்ச அந்த ஆறின பால் தான் சேர்த்தேன். 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கசக்கும் அப்படிங்கிறதுனால நான் 1 ஸ்பூன் சர்க்கரையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அது எல்லாத்தையும் அப்படியே ஊற வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சின பாலை அடுப்பில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ண எல்லா மிக்சரையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதனால கொதிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணணும்லாம் இல்லை. நீங்கள் அடுப்பில் வச்ச உடனேவே நீங்கள் கொக்கோவா பவுடர் மிக்ஸையும் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸையும் ஆட் பண்ணிடலாம். நான் 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். 600 ml பாலுக்கு 3 ஸ்பூன் சர்க்கரை கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ பாலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரத்துலேயே நம்மளுக்கு அப்படியே கெட்டியாகி வரும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அது நம்ம கொஞ்சம் நேரம் ஆறுனா அது இன்னுமே நம்மளுக்கு கொஞ்சம் திக்கன் ஆகும். ஸோ ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எந்த பவுலில் சர்வ் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். நீங்கள் குட்டி குட்டி கப்பில் கூட நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு அப்படியே நான் 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறதா இருந்தால் 1 hour வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இல்லை எனக்கு சில்னஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஆறுனதுக்கப்புறம் ஸ்பூன் போட்டு சாப்பிடலாம். சூப்பரான டேஸ்ட் இருக்கும். புட்டிங்கெல்லாம் செய்கிறது கஷ்டம் அப்படின்லாம் நினைக்க தேவையில்ல. ரொம்ப சூப்பராக ஈஸியாக நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு செஞ்சுக்கலாம். காஃபி பவுடரும் பால் கார்ன்ஃப்ளவர் மட்டும் வாங்கினா போதும், நம்மளே செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில். அவ்வளோதான், நம்மளோட காஃபி புட்டிங் ரெடி. தேங்க்யூ, பாய் பாய்.